நான் ஓட்டு போடுறேன். ம். எனக்கு ஒரு 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 வேட்பாளர் சொல்றாங்க. அந்த வேட்பாளர் தான் வராரு. ஓகே. அவங்களா சேர்ந்து ஒரு சிஎம் செலக்ட் பண்றாங்க. இது எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து நான் எனக்கானவங்க இல்லைன்னு நீங்க எப்படி இதை சொல்ல நம்ம முடியும்? நாட்டு தேர்தல் முறையை ஒரு உப்மா தேர்தல்னு சொல்லலாம். ம். சரியா? ஏற்கனவே இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். ம். ஒரு ஹாஸ்டல்ல உப்மாவா போட்டுக்கிட்டு இருக்காங்க டெய்லியும். ஆனா அங்க வரக்கூடிய வார்டன் வந்து இனிமேல் நான் ஜனநாயகபூர்வமா முடிவெடுக்க போறேன் ம். அப்படின்னு முடிவெடுத்துட்டு அவர் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. உப்மா, பொங்கல், தயிர் சாதம், தக்காளி சாதம், பிரியாணின்னு எல்லா விதமான வெரைட்டியும் கொடுக்குறாரு. அந்த ஹாஸ்டல்ல 50 பேர் இருக்கிறதா வச்சுக்கிட்டா 50 வெரைட்டி நீங்க ஆப்ஷன் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். ஆளுக்கு ஒரு வெரைட்டியை சூஸ் பண்றாங்க. ஒரு வேலை எல்லாருமே இப்போ ஒருத்தர் ஒரு வெரைட்டி மட்டும் சூஸ் பண்றாருன்னா இப்ப யாருக்கும் உப்மா வேண்டாம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச வெரைட்டியை சூஸ் பண்றாங்க. வார்டனும் சமையல்காரரும் மட்டும் உப்மாவை சூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ 2 பேர் வாக்களிச்ச உப்மா தான் எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன்னா மற்றவங்களாம் ஆளுக்கு ஒன்று தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஒரு கூட்டணி அமைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆளாளுக்கு வெவ்வேறு ஆப்ஷன் நீங்க தேர்ந்தெடுத்தா கடைசியில நம்ம யாருக்கும் பிடிக்காத ஒன்று தான் வருங்கிறதுனால கூட்டணி அமைக்க வேண்டியிருக்கு. இந்த வாக்குகளை ஏதோ ஒரு விதத்துல ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி தேர்தல் முறையை நம்ம மாற்றவே இல்லை. இதை கேள்வி கேட்டு யார் அரசியலுக்கு வரவங்களும் பேசுறதும் இல்லை. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு ஓட்டிங் சிஸ்டம் இருக்கு. பக்கத்துல இலங்கையில அதுதான் நடைமுறையில் இருக்கு. நேபாளத்துல அது ஒரு விதமா நடைமுறையில் இருக்கு. உலகத்துல பல நாடுகள் இருக்கு. அது எப்படின்னா ஒரு கட்சி அது சொல்ற கொள்கைக்குத்தான் மக்கள் வாக்களிக்கிற நிலைமை இருக்கு. ஓகே. ஸோ அவங்க வந்து வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவாங்க. அதுல இவங்களுக்கு கிடைக்கிற பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி பிரதிநிதிகளை உள்ள அனுப்ப முடியும். இது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமான பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்குல்ல. நம்ம நாட்டோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் முழுக்க முழுக்க பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்களுக்கு சாதகமா இருக்கு. இதை மாற்றணும்னு சொல்லாத யாரும் எப்படி நீங்க சாதாரண மக்களுக்கு அதிகாரத்தை கொண்டு வந்து சேர்ப்பீங்க?